இன்றைய நாளிதழ்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை அலசி ஆராயக்கூடிய ஒரு தொகுப்பு. இதுக்காக அரங்கத்தில் மோடி இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். வணக்கம் சார், நீங்க தொடரலாம். வணக்கம் ஃபரிதா. நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள முதன்மை செய்திகளை ஒரு பறவை பார்வையில் தொகுத்து வழங்கும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தில் முக்கிய செய்தி என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான். எந்த மசோதா என்பதை நாம் நேற்றே பார்த்தோம். பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் இவர்கள் ஏதேனும் ஒரு வழக்கில் குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை பெறும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தார்களே, ஆனால் 31வது நாள் அவர்களது பதவியை பறிக்கும் வகையிலான ஒரு மசோதாவை மக்களவையில் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கிறது. மொத்தம் 3 மசோதாக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அரசமைப்பு சட்டத்தையும் திருத்த வேண்டும் என்கிற வகையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்ட உடனே எதிர்க்கட்சியில் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். காகிதங்கள் கிழித்து அமித்ஷா மீது வீசப்பட்டன. உடனடியாக அந்த மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. 21 மக்களவை எம்பிக்களும் 10 மாநிலங்களவை எம்பிக்களும் சேர்ந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது அந்த மசோதா குறித்து ஆய்வு நடத்தும் என்பதுதான். இது தொடர்பாக அரசியல் அரங்கில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, எதிர்க்கட்சியில் எப்படி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள், இது குறித்து இருக்கக்கூடிய கடுமையான விமர்சனங்கள் என எல்லா நாளிதழ்களிலும் அது இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள், இந்த மாதிரி பிரதமர், மத்திய அமைச்சர்கள், முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் பதவிக்கு வருபவர்கள் ஒரு மொராலிட்டியோடு இருப்பார்கள், ஒரு தார்மீக எண்ணத்தோடு இருப்பார்கள். ஒருவேளை கைது செய்யப்பட்டு விட்டால் உடனடியாக அவர்கள் ராஜினாமா செய்து விடுவார்கள் என்றுதான் அரசமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் எடுத்தாலும் கூட அவர்கள் ராஜினாமா செய்ய மறுக்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு கடிவாளம் போட வேண்டும் என்கிற வகையில் தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருப்பதாக அமித்ஷா கூறியிருக்கிறார். அவர் அநேகமாக அரவிந்த் கெஜ்ரிவால், இங்கு செந்தில் பாலாஜி போன்றவரை கூட மனதில் வைத்து அதை சொல்லியிருக்க முடியும். ஏனெனில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த போதும் கூட அவர் அமைச்சர் பதவியில் தொடர்ந்தார். அங்கு டெல்லியில் முதலமைச்சர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்டு அவரும் டெல்லி முதலமைச்சராகவே தொடர்ந்தார். இது அவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்ற வகையில் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சியில் இது குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது சர்வாதிகாரம் உருவாகி வருகிறது என்பதை காட்டுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இது சூப்பர் எமர்ஜென்சி என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த இப்படிப்பட்ட மசோதாக்கள் கொண்டு வருவதானது இது ஒருவேளை சட்டமாக நிறைவேனால் அது மத்திய கால காட்டுமிராண்டி தளத்திற்கு தான் இட்டு செல்லும் என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். அரசருக்கு உங்களை யாரேனும் பிடிக்கவில்லை என்றால் ஒரு அமலாக்கத்துறை வழக்கை போட்டுவிட்டு உங்களை தூக்கி உள்ளே வைத்து விட்டு அவர்கள் பதவியை பறித்து விடுவார்கள் என்பது போல அவர் விமர்சித்திருக்கிறார் என்பது பார்க்கிறோம். இப்படி வாத பிரதிவாதங்கள் ஒரு புறம் இருக்கின்றன. இது தவிர்த்து விட்டு இந்தியா கூட்டணி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கும் செக் வைக்கும் வகையில் அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்பது போன்று கூட இந்த விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. இதுதான் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கு. இது தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது ஆளுநருடைய அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெற்றிருக்கிறது. அது ஆளுநர் என்பவர் வெறுமனே போஸ்ட்மேன் அல்ல, அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி. ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டு அந்த மசோதா ரத்து செய்யப்படுவதற்கு வழிவகுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கிறது என்பது போல மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டு இருக்கிறது. இது நமக்கு தெரிந்த வழக்கு தான். தமிழகத்தில் 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அதை கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் ஆளுநர். அதை எடுத்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. ஆளுநராக இருந்தாலும் சரி, ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, அந்த மசோதாக்கள் மீது ஒரு 3 மாத காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த காலக்கெடுவை எதிர்த்து தான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒரு தெளிவுரை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் 14 கேள்விகளுடன் ஒரு விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கில் தான் விசாரணை நடைபெற்றது. மத்திய அரசு இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்திருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்துக்களாக சில முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வியில் மிக முக்கியமாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு என்பது ஆளுநரினுடைய கருணையில் நடைபெற வேண்டுமா என்று அவர்கள் முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் என்கிற ஒரு ஆங்கில சொல்லை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆங்கில சொல் என்பது கிட்டத்தட்ட ஒரு கிறுக்குத்தனம் என்பது போன்ற ஒரு பொருளை தரக்கூடியதான். ஒருவருடைய கிறுக்குத்தனத்தில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தன்னுடைய மசோதாவை நம்பி இருக்க வேண்டுமா என்ற கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளுநர் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு மசோதாவை கிடப்பில் போட்டு அதை காலாவதியாக செய்து விடுவார் என்று சொன்னால், இது இந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்று சொல்வார்களே, அது போலவா என்று அவர்கள் உச்சநீதிமன்றம் ஒரு வகையில் கிண்டலாக கேள்வி எழுப்பி இருக்கிறது. அதாவது மசோதா பிடிக்கவில்லை கிடப்பில் போட்டு விடுவீர்கள், அது காலாவதியாகிவிடும், இதன் மூலமாக உங்களுடைய நோக்கமும் நிறைவேறிவிடும், ஆனால் நோயாளி இறந்து விடுவார் என்பது போன்ற ஒரு நிலை அல்லவா என்ற கேள்வி அவர்கள்
அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது ரஷ்யாவானது இந்தியாவிற்கு பல்வேறு ஆஃபர்களை தர முன்வைந்திருக்கிறது. ஏற்கனவே அவர்கள் மலிவு விலையில் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு 5% டிஸ்கவுண்ட் நாங்கள் தருவதற்கு தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்திருப்பதன் காரணமாக பொருள்கள் தேங்குமையானால் அந்த பொருள்களை நீங்கள் ரஷ்யாவிற்கு கூட ஏற்றுமதி செய்யலாம் என்பது போல அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையும் நமக்கு தெரிந்தால் உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் புதின் ஏற்கனவே பேசியிருக்கிறார்கள். புதினும் பேசியிருக்கிறார்கள். ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கியும் பேசியிருக்கிறார்கள். இனி ஜெலன்ஸ்கியும் புதினும் பேசுவார்கள். அதன் பிறகு 3 பேரும் சேர்ந்து பேசுவார்கள். போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த 50 விழுக்காடு வரி விதிப்பு என்பது இந்தியாவிற்கு ஒரு பெரிய சிக்கலாக உருவாயிருக்கிறது. அது ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்கு வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் அப்படி ஒரு வரி போட்டோம் என்று அமெரிக்கா ஒரு நூதனமான விளக்கத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் ரஷ்யா இந்தியாவிற்கு இந்த கச்சா எண்ணெயில் மேலும் ஒரு 5 விழுக்காடு டிஸ்கவுண்ட் தர முன் வந்திருக்கிறார்கள். ஆனால் இதில் பொதுமக்களாகிய நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு எதுவும் இல்லை. காரணம் இங்கு பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு மேல் தான் விற்கப் போகிறது. டீசல் விலையும் அப்படித்தான் விற்கப் போகிறது. அங்கு ரஷ்யா எவ்வளவு மலிவு விலையில் கச்சா எண்ணெயை கொடுத்தாலும் அதை அம்பானியும் அதானியும் வாங்கி சுத்திகரித்து வேறு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பணம் பார்த்துக் கொள்வார்கள். உள்நாட்டு சந்தையில் அது விலை குறையாது. எனவே அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி அல்ல. ஆனால் அது புவிசார் அரசியல் நகர்வு என்கிறவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தி. இதை தவிர்த்து விட்டு சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையான ஒரு செய்தி என்று பார்க்கும் பொழுது இந்த ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளுக்கு மத்திய அரசு ஒரு மசோதா கொண்டு வந்திருக்கிறது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுவும் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் அதில் அந்த ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி கூறியிருக்கிற கருத்துக்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தினமலர் நாளிதழில் கட்டம் கட்டி வெளியிட்டிருக்கிறார்கள். 2 லட்சம் பேர் வேலை இழப்பர் என்கிற தலைப்பில் அதாவது அகில இந்திய கேமிங் ஃபெடரேஷன், கேமிங் ஃபெடரேஷன், இந்திய ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆகியவை இணைந்து மத்திய அரசுக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த மசோதா சட்டமானால் 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டு 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வேலை இழப்பார்கள். நாட்டின் பொருளாதாரத்திற்கு கணிசமான பங்களிக்கும் சட்ட ரீதியான இந்த கேமிங் துறைக்கு இந்த மசோதா சாவு மணி அடித்துவிடும். ஆன்லைன் திறன் விளையாட்டுத்துறை 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலானது. ஆண்டுக்கு 31,000 கோடி ரூபாய் இத்துறையால் அரசுக்கு ஈட்டப்பட்டு அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் வரி பங்களிப்பு செய்கிறது. 2028 2 மடங்கு வளர்ச்சி அடையும் சூழல் இருக்கிறது. இந்த ஆன்லைன் கேம் விளையாட்டில் பங்கேற்றவர்கள் 2024 36 கோடி பேர் என்றும் அது தற்பொழுது 50 கோடியாக அதிகரித்திருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியான முறைப்படுத்தப்பட்ட ஆன்லைன் கேமிங் நிறுவனங்கள் மூடப்படும் நிலை ஏற்பட்டால் சட்டவிரோத முறைப்படுத்தப்படாத சூதாட்டங்கள் பெருகி மக்கள் தங்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்படக்கூடும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது நமக்கு இதுவரை தெரியாத செய்தி. கிட்டத்தட்ட 50 கோடி பேர் இந்த ஆன்லைன் கேம் ஆடுறாங்க. இதில் அவங்களுக்கு வருவாய் 31,000 கோடி ரூபாய் கிடைக்கிறது. இதில் 20,000 கோடி ரூபாய் அவங்க வரியாகவே செலுத்துவதாக சொல்கிறார்கள். இந்த துறையினுடைய மதிப்பு ஆண்டுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் என்பது ஒரு அதிர்ச்சியான தகவலாகத்தான் நமக்கு அது இடம்பெற்றிருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது எல்லா நாளிதழ்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அவரை ஒரு தனிநபர் போய் தாக்கியிருக்கிறார். அது தொடர்பாக டெல்லி அரசியலில் அவர்கள் ஆளும் கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை நிகழ்த்தி வருகிறார்கள். ஃபரிதா, நன்றி சார்.